அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th சிவிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஃபஸ்ட்டு நம்ம யார் சொல்லியிருக்கிறாங்க அந்த கூற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி, அதுக்கப்புறமா நேரு அவர்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அது எல்லாமே நம்மளோட சிவிக்ஸ் டாபிக்ஸில் மேலே கொடுத்துருப்பாங்க. அது கூட நம்ம என்ன பண்ணணும், விடாமல் படிக்கணும். ஃபஸ்ட்டு பேராசிரியர் லாஸ்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டும் இல்லாமல் வெகுமதி அளிப்பதிலும் என்ன பண்ணணும், சமத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட கூற்று அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இது பேராசிரியர் லாஸ்கியோட கூற்று. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் நெக்ஸ்ட் சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற சொல்ல ஃபஸ்ட்டு ஏவி டைசி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் தான் அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்போவுமே நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம். சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற சொல்ல யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சட்டத்தின் ஆட்சினாலே ஏவி டைசி, ஓகேங்களா. அவர் பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர். நெக்ஸ்ட்டு இந்த சட்டத்தின் ஆட்சின்னு எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இங்கிலாண்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவிலையும் என்ன பண்ணுறாங்க, அதே கோட்பாட்டை எந்த கோட்பாடு, சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கோட்பாட்டை இந்தியாவிலையும் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற சொல்ல ஏவி டைசி சொன்னார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாண்டில் ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை வச்சு நம்ம இந்தியாவிலும் ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1952 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேர்தல் 51-52 நடந்திருக்கும். அப்போ அந்த தேர்தலில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை நம்ம கொடுத்துருப்போம், ஓகேங்களா. அப்போ இது கேட்பாங்க, எப்போ நம்ம வாக்குரிமை கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு தேர்தலேருந்தே கொடுத்துருக்குறோம். ஆனால் சுவிட்சர்லாந்து அப்படின்ற நாடு என்ன பண்ணியிருக்கு, 1971 தான் என்ன பண்ணியிருக்கு, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கு. அப்போ கேட்பாங்க, நம்ம இந்தியாவில் 1952 நம்ம கொடுத்துட்டோம். அப்போ சுவிட்சர்லாண்டில் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1971. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் தான் பிரதமரோட வாக்கும் சரி, யாரோட வாக்கும், எல்லா ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடிய எல்லாரோட வாக்கும் நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு ஜனம் இப்போ நார்மலான ஒரு சிட்டிசன் அவங்களோட வாக்கை எப்படி இருக்கும்னா சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேங்களா. அப்போ பெண்களை மேம்படுத்த நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 50% உள்ளாட்சி அமைப்புகள், இந்த பஞ்சாயத்து அந்த மாதிரி அமைப்புகளுக்கு 50% என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு செஞ்சாங்க. இந்தியாவிலே பார்த்தோம்னா 1/3 பங்கு, 1/3 பங்கு, அதாவது 33% ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் 50% ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சட்டப்பிரிவு 14-18 ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்லுதுன்னா சமத்துவத்தை பற்றி சொல்லுது. அப்போ என்னென்ன ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய எல்லாருமே வாக்களிக்கக்கூடிய வயது என்னது, 18 வயது. நெக்ஸ்ட்டு சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நெக்ஸ்ட்டு 15 பார்த்தோம்னா 14னா சமம். நெக்ஸ்ட்டு 15 ஜாதி, அதுக்கப்புறமா அது மாதிரி நிறைய கூறுகளை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது, அதுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. 14 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கணும். 17 தீண்டாமை என்ன பண்ணுறாங்க, ஒழிக்கிறாங்க. 18 ஆர்டிக்கல் 18 பட்டங்கள் அளிப்பது தொடர்பான இதுவை தடை செய்யுது, ஓகேங்களா. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க எந்த ஆர்டிக்கல் வச்சு மேட்ச் பண்ணவும் கேட்பாங்க, இல்லைனா எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அரசியல் கட்சிகளோட 3 அங்கங்கள் என்னென்னா தலைவர், செயல் உறுப்பினர், அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள். அப்போ இது 3மே அடங்கியது தான் என்னது அரசியல் கட்சி. அப்போ இதில் வேறுபாடு அப்படின்னு கேட்பாங்க, தலைவர், செயல் உறுப்பினர், தொண்டர் கொடுத்துட்டு வேறு என்ன கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. அப்போ ஒரு கட்சினா அதில் 3 முக்கிய அங்கங்கள் இவங்க தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கட்சி பார்த்தோம்னா அது ரொம்ப என்ன சொல்லலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு. அப்போ கட்சி முறையெலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக குவெஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மக்களாட்சியோடைய முடுங்கி எலும்பு அப்படின்னு என்ன சொல்லலாம்னா அரசியல் கட்சிகள் தான். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டை ஆளக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ மக்களாட்சி அப்படின்னாலே அதோட முடுங்கி எலும்பு அரசியல் கட்சிகள்.
கட்சி முறை வந்து 3 வகைப்படும். ஒன்று வந்து ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு கட்சி அப்படின்னா ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும். எந்த நாடுகள் அப்படின்னா பொது உடைமை நாடுகளான சைனா, வடகொரியா, கியூபா அங்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இரு கட்சி முறைனா 2 இடத்துல முக்கியமாக இருக்குது. எங்கன்னா பிரிட்டன், அதாவது நம்மளுடைய இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலேயும் வந்து இரு கட்சி முறைகள் இருக்குது. பல கட்சி முறைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நம்ம இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே ஆகிய நாடுகள் எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணலாம், கட்சி வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அப்போ பல கட்சி முறை இதுலேயே வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தேசிய தேர்தல் அதாவது குழு சின்னங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து இது பண்ணாங்கன்னா 1968 அதன்படி வந்து நம்மளுக்கு ஒதுக்கிடப்படக்கூடிய சின்னங்கள் வந்து 2 வகைப்படும். அது என்னென்னா தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தேசிய கட்சிகளுக்கு. நெக்ஸ்ட்டு மாநில கட்சிகளுக்கு சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து தேர்தலில் வந்து எந்த கட்சி வேட்பாளர் வந்து எல்லா கட்சி வேட்பாளர்களை விட நிறைய வந்து ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அவங்கள தான் என்ன பண்ணுவோம், பெரும்பான்மையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போது ஒரு 500 தொகுதிகள் இருக்குது அப்படின்னா அதில் என்ன பண்ணும், அவங்க 250க்கு ப்ளஸ், அதாவது இதில் பாதிக்கு மேலே என்ன பண்ணோம் ஜெயிச்சுன்னா அதை வந்து பெரும்பான்மையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தேசிய கட்சி, பிராந்திய கட்சி, அதுக்கப்புறமா சுயேட்சை வேட்பாளர்கள்னால் என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா தேசிய கட்சிக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காங்கிரஸ், அதுக்கப்புறமா பிஜேபி அது மாதிரிலாம் சொல்லாங்களா. பிராந்திய கட்சிலாம் மாநில கட்சி, மாநிலத்தில் எந்தெந்த கட்சிகள் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களாம் என்ன சொல்லுவோம் நம்ம மாநில கட்சி. அது இல்லாமல் 3வது ஒரு பிரிவு என்னென்னா சுயேட்சையாக, இது 2 எந்த கட்சியும் இல்லாமல் சுயேட்சை வேட்பாளரும் வந்து என்ன பண்ணலாம், தேர்தலில் போட்டிடலாம். அப்படி தேசிய கட்சிக்கான என்னென்ன தகுதிகள் அப்படின்னா மக்களவை தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா, இல்லைனா 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணணும் அப்படின்னா 6% வந்து வாக்கு வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் வந்து 4 மக்களவை சீட்டு கிடச்சிருக்கணும். 6% ஓட்டு, இல்லைனா வந்து 1 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட மாநிலத்தில் வந்து 4 சீட்டு வந்து அவங்க வந்து வச்சு பெற்றிருக்கணும். அப்படி இல்லைனா இறுதியாக வந்து நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வந்து குறைந்தபட்சம் 3 மாநிலத்தில் என்ன பண்ணலாம், 2% வாக்கு வந்து பெற்றிருந்தா அந்த கட்சிக்கு வந்து தேசிய அந்தஸ்து வந்து நம்ம கொடுக்கலாம், தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பிராந்திய இல்லை மாநில கட்சி, ஒரு மாநிலத்துக்கும் வந்து மாநில கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்களா. இப்போ வந்து மொத்தம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 4 மாநில கட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்னா மாநில சட்டப்பேரவை, அதாவது நம்ம மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வந்து வாக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மக்களவை தொகுதி இல்லைனா ஒரு மக்களவை தொகுதி அவங்களுக்கு கிடைக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கணும். ஓகேங்களா. அது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா சட்டப்பேரவைக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் குறைந்தபட்சம் 3%னா நான் என்ன பண்ணியிருக்கணும், வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் வந்து என்ன பண்ணுறது, அந்தஸ்து கொடுக்கக்கூடிய இதுவெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னா எந்த கட்சியும் இல்லாமல் மாநில சட்டப்பேரவை இல்லைனா மக்களவை எதுக்கு வேணால் அவங்க வந்து என்ன பண்ணலாம், தனி நம்பராக வந்து போட்டிடலாம். அவங்களுக்கு வந்து சின்னம் வந்து நம்மளுடைய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தேசிய அளவில் வந்து என்ன அப்படின்னா தேசிய கட்சி அப்படின்னா அவங்க வந்து நாடு முழுவதும் வந்து ஒரே ஒரு சின்னத்தை வச்சு அவங்க போட்டிடலாம். இதுவே மாநில கட்சினா இப்போ குறிப்பிட்ட மாநில கட்சினா அந்த மாநிலத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேர்தல் சிம்பிளை வந்து சின்னத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருவாங்க. அந்த சின்னம் வந்து வேறு என்ன மாநிலத்தில் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதே மாநிலத்தில் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க புக்கில். இதுவும் வந்து ஒரு டைம் வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினாக கேட்டாங்க. என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது, அது வந்து மாநில கட்சி. ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்ற கட்சி, 2 கட்சிகளும் இருக்குது. இது மகாராஷ்டிரா, இது ஜார்க்கண்ட். அப்போது இந்த 2 கட்சிக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க, கட்சியோட சிம்பிளா வில்லம்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது வந்து அது மாதிரி கொடுக்கலாம்.
ஓகேங்களா. வெவ்வேறு மாநிலத்தில் கொடுக்கலாம். ஒரே மாநிலத்தில் தான் என்ன கொடுக்க முடியாது, நம்ம சிம்பிள் சேமாக கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து புனித ஜார்ஜ் கோட்டை வந்து எங்கே இருக்குது அப்படி கேட்டாங்கன்னா சென்னையில் இருக்குது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் கட்டிய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மத்திய அரசு வந்து எங்கே தலைமையாக செயல்படுறாங்க, புதுடெல்லியை இடமாக கொண்டு செயல்படுறாங்க. இதுவே வந்து ஒரு மாநில அரசும் ஒரு கேபிட்டலை வச்சு செயல்படுறாங்களா. இப்போ தமிழ்நாடு அப்படின்னா சென்னை, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கர்நாடகா அப்படின்னா பெங்களூரு. அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தலைமையிடம் கொண்டு செயல்படுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு தேர்தலுக்கான தொகுதிகள்லாம் வந்து எப்படி ஒதுக்கீடு செய்வாங்கன்னா, மக்கள் தொகை எப்படி இருக்கோ அதை வச்சு ஒரு தேர்தலுக்கான தொகுதிகளை வந்து மறுசீராய்வு வந்து செய்வாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மாநில ஆளுநரை வந்து நியமிப்பார். ஓகேங்களா. ஒரு மாநிலத்துக்கும் வந்து ஆளுநர் நியமிப்பார். அவர் தான் என்ன பண்ணுவார்னா வந்து குடியரசுத் தலைவரோட இதுவாக இருப்பார், மாநில பொறுப்பாக இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை வந்து அவர் வந்து நியமிப்பார். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியம். குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிப்பார். ஆளுநர் வந்து மாநிலத்தில் என்ன பண்ணுவார், முதலமைச்சரை நியமிப்பார். ஆளுநராக வரக்கூடிய என்னென்ன தகுதிகள் அப்படின்னா அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 35 வயது நிரம்பியவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்சம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அதிகபட்சமானு கேட்பாங்க. அப்போ 35 வயது என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஃபினிஷ் ஆகிட்டு இருக்கும், முடிஞ்சிட்டு இருக்கணும். ஓகேங்களா. அப்போ இது வந்து 35 வயது வந்து நிறைவடைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு 25 வயது இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து சட்ட மேலவைனா 30 வயது வந்து இருக்கணும். ஓட்டு போடுறதுக்கு 18 வயதுங்களா. ஓகே. ஆளுநருக்கு 35 வயது இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னா பெயரளவு தலைவர் தான் வந்து ஆளுநர். அவருடைய பேரில் தான் வந்து என்ன நடக்குது, எல்லா விஷயங்களும் நடக்குது. ஆனால் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர் தான் வந்து உண்மையான தலைவர். நெக்ஸ்ட்டு வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னா 62. இதுவே வந்து உச்ச நீதிமன்றம் அப்படின்னா 65. ஓகேங்களா. உயர் நீதிமன்றம்னா 62, உச்ச நீதிமன்றம்னா 65. நெக்ஸ்ட்டு வந்து மக்களாட்சியோட தூண்கள் என்னன்னு கேட்பாங்க. மொத்தம் வந்து 4 தூண்கள் இருக்குது. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நெக்ஸ்ட்டு வந்து நீதித்துறை, அதுக்கப்புறமா வந்து ஊடகம். ஓகேங்களா. இது வந்து கேட்பாங்க, எது வந்து மக்களாட்சியோட 4வது தூண் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஊடகம் தான் வந்து மக்களாட்சியோட 4வது தூண். அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து ஊடகம் தான் என்ன சொல்லுது, ஒரு தகவலையும் வந்து நம்மளுக்கு வழங்குது. அப்போ பார்த்தோம்னா 1956 வந்து ஆகாசவாணி, அதாவது வானிலிருந்து வரும் மொழி அப்படின்னு பேரில் வந்து வானொலி வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது நம்மளுக்கு எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1936, அதாவது சுதந்திர போராட்டத்தின் போதே வந்து என்ன ஆயிடுச்சு, அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து அதை வந்து முழு முயற்சியில் வந்து எப்போ செஞ்சாங்க அப்படின்னா 1956 தான் வந்து அந்த ஆகாசவாணியை வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஊடகம் வந்து ஜனநாயகத்தோட முக்கியமான ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மக்களாட்சி அப்படி டெமோக்ரஸி அப்படின்ற வேர்டு வந்து எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு கிரேக்க சொல் டெமோக்ரஸி. எந்த கிரேக்க சொல் அப்படின்னா 2 கிரேக்க சொல். ஒன்று வந்து டெமோஸ், ஓகேங்களா. இன்னொன்று வந்து க்ரெடோஸ். டெமோ அப்படின்னா மக்கள், அப்புறமா வந்து இது அதிகாரம் இல்லைன்னா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. அப்போ டெமோக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஊடகத்தோட வகைப்பாடு. குறுகிய தொடர்பு ஊடகம் அப்படின்னு என்னென்ன சொல்லுவோன்னா, சின்னது ஒரு கேபிள், அப்புறமா வந்து நேரடியாக அஞ்சல், அதெல்லாம் வந்து குறுகிய தொடர்பு ஊடகம் தான். இதுவே வந்து தொலைவிலேருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா டிவி, அதுக்கப்புறமா வானொலி, இதெல்லாம் குறுகியனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது இருக்கும். தொலைத்தொடர்புனா வேறு எங்கே வேணால் நம்ம எங்கேருந்து எங்கே வேணால் ஒளிபரப்பலாம். நெக்ஸ்ட்டு அச்சு ஊடகங்கள்னால் நியூஸ் பேப்பரு, அப்புறமா வந்து வார இதழ், மாத இதழ், மேகசின்ஸ், இது எல்லாமே வந்து சொல்லாங்களா. அறிக்கைகள், சுவரொட்டிகள், இது எல்லாமே வந்து அச்சு ஊடகங்கள், பிரிண்டிங்கான
ஒரு கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இணைய கம்யூனிகேஷனை இப்போ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு செயல்படுது. கூகுள் அதே மாதிரி மற்ற இணைய தளங்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணலாம், நம்ம சர்ச் பண்ணி இன்டர்நெட் ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்களா. சமூக ஊடகங்கள் அதாவது சோஷியல் நெட்வொர்க்கிங்லாம் என்ன சொல்லலாம், நம்ம முகநூல், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து ட்விட்டர், புலனம், அது எல்லாமே வந்து என்னது சமூக ஊடகங்கள். இதை வந்து நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதில் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் எது வந்து குறுகிய தொடர்பு ஊடகம் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு வேறு என்ன வந்து ஆட் ஒன் அவுட் அது மாதிரி கூட கேட்கலாம். அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த டேபிளர் காலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காந்தி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து நிறைய டைம் எக்ஸாமில் வந்து நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்கிறாங்க. பெண்களை வந்து பலவீனமான பாலினம் என்பது சொல்லுவது வந்து ஒரு அவதூறு அப்படின்னு யார் சொன்னார் அப்படின்னா காந்தி சொன்னார். நெக்ஸ்ட் வந்து அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு முன் ஏற்பாடு, அந்த கொள்கை வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் சாவித்ரிபா பூலே அப்படின்றவர் தான் வந்து அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு விமன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 1848 வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலு வந்து பூனேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து 2011 படி, ஏன்னா 2021 சென்சஸ் வந்து இன்னும் வெளியிடல, கொரோனானால கொஞ்சம் தள்ளி போயின்னு இருக்குங்களா. அப்போ 2011 சென்சஸ் படி புக்கில் வந்து 74.04% பேர் வந்து எழுத்தறிவு விகிதம் லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து ஆண்கள் வந்து பார்த்தோம்னா 82.14, பெண்கள் வந்து பார்த்தோம்னா 65.46%. இவங்க 2 பேருக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ அப்படின்னா 16.68%. அப்போ எழுத்தறிவு விகிதம் கேட்டாங்கன்னா மொத்தம் வந்து 74.04%. இதே வந்து நம்ம தமிழ்நாடு பார்த்தோம்னா 80 புள்ளியில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கிறாங்கன்னா எழுத்தறிவு விகிதத்தில் கேரளா தான் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை பெண்மணிகள் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகளிர் பல்கலைக்கழகம் வந்து என்னது 5 மாணவிகளுடன் வந்து பூனேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். வெளியுறவு துறை அமைச்சராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க தான் வந்து இப்போது ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் அவங்க யார் அப்படின்னா அவங்கள வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க தான். அவங்க வந்து 25 வயதில் என்ன பண்ணாங்க, ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய இண்டிபெண்ட் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. அதே மாதிரி அவங்க வந்து ஒருங்கிணைந்த மாகாணங்களோட பொறுப்பாளராகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபையில் வந்து இருக்கக்கூடிய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அவங்க இந்தியாவை சார்ந்த விஜயலட்சுமி பண்டிட். அப்போ விஜயலட்சுமி பண்டிட் வந்து 2 பெருமைக்குரியவங்க. என்ன அப்படின்னா மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்ணும் யார் தான், விஜயலட்சுமி பண்டிட் தான். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் 1953 வந்து இருக்கக்கூடிய முதல் பெண் தலைவரும் விஜயலட்சுமி பண்டிட் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி. எப்போனா 1966. பெண் காவல் உயர் அதிகாரி யாருன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிரண்பேடி IPS 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து அன்னை தெரேசா 1979. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து புக்கர் பரிசு வந்து யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அருந்ததி ராய். எந்த வருஷம் அப்படின்னா புக்கர் பரிசு பெற்ற முதல் பெண் வந்து அருந்ததி ராய் 1997. நெக்ஸ்ட்டு வந்து முதல் குடியரசுத் தலைவர், பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா பிரதிபா பாட்டேல். இரண்டாவதுனா வந்து இப்போது வந்திருக்கக்கூடிய திரௌபதி முர்மு. அப்போ ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா பிரதிபா பாட்டேல் 2007 வந்து பதவி ஏற்றாங்க. அவங்க தான் வந்து குடியரசுத் தலைவர், முதல் இந்திய பெண் குடியரசுத் தலைவர். மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னா மீரா குமாரி. அவங்க வந்து 2009 வந்து பதவி வகிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உச்சநீதிமன்ற பெண் நீதிபதி யாருன்னா ஃபாத்திமா பிபி அப்படின்றவங்க தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் பெண் தலைவர். ஓகேங்களா. முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு பெண் தலைவராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் பெண் மாநில
முதலமைச்சர் அப்படின்னா கிருபாலினி. நெக்ஸ்ட் வந்து பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபியாக வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா கஞ்சன் சௌத்ரி அப்படின்றவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன். அதே மாதிரி நிதி அமைச்சர் கேட்டாலும் யார், நிர்மலா சீதாராமன் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா, முதல் பெண் நிதி அமைச்சரும் அவங்க தான், முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அவங்க தான். நெக்ஸ்ட் வந்து ஏகபோக போட்டியில் வந்து அப்படின்ற சொல்ல வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இது பண்ணார் அப்படின்னா பேராசிரியர் எஸ்ட்வார்ட் அப்படின்றவர் தான் வந்து 1933 வந்து அவருடைய புக்கில் வந்து வெளியிட்டிருப்பார். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா, எப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா டிசம்பர் 24, 1986 தான் வந்து அமலுக்கு வந்தது. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா நுகர்வோருக்கான மகாசாசனம், மேக்னா கார்ட்டா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏற்றக்கூடிய முக்கியமான சட்டங்கள் வந்து கேட்பாங்க. இது மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்கில் கூட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போனா 1986. ஓகேங்களா, இதுவே வந்து அளவீடு சட்டம் அப்படின்னா அளவுனா 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் அப்படின்னா 86. அப்போ இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு 86. ஓகேங்களா, அதே மாதிரி தர நிர்ணய பணியகம் அப்படின்னாலும் 86. இது ரெண்டும் வந்து 86 வருது. நெக்ஸ்ட்டு வந்து சட்ட அளவீடு சட்டம் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், அத்தியாவசியம்னா என்னது 5 வரும், 1955. ஓகேங்களா, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம் இதுவும் வந்து ஏற்றுனாங்க, ஆனால் இதுக்கான ஆண்டுகள் இல்லை. நெக்ஸ்ட்டு பொருட்களுக்கான சட்டம் வந்து 1980. ஓகேங்களா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய 5 சட்டங்கள் அதோட வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது படித்து வச்சுக்கோங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஓகேங்களா, இதோட வந்து நம்மளுக்கு வந்து 7th சிவிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th சிவிக்ஸில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.